என்னை பொறுத்தவரை என்னை முன்னிலைப்படுத்தி நான் அதையும் செய்வதில்லை, தமிழ்நாட்டை முன்னிலைப்படுத்தி தான் நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். அதனால்தான் நம்ம ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சின்னு நெஞ்சை நிமித்தி நான் சொல்றேன். டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட ரிசர்வேஷன், இப்போது 4 மேயர்கள் தமிழ்நாட்டில் வந்திருக்க வேண்டும் ரிசர்வேஷனில். ஆனால் 3 மேயர்கள், சென்னையை சுற்றி தான் இந்த 3 மேயர்கள், ஆவடி, சென்னை, தாம்பரம், இந்த பகுதியிலே மட்டும்தான் இந்த மேயர்கள் இருக்கின்றார்கள். ஏன் தமிழ்நாட்டில் தென்னாட்டிலே ஒரு இடத்திலே ரிசர்வேஷனுக்காக ஒரு மேயர் கொடுக்க வேண்டியதுதானே? அப்போது RSS அரசியலை மற்ற திராவிட கட்சிகளும் பின்பற்றுகின்றதா? நீங்க சொல்றது பார்க்கட்டுமா? ஜேபி மாடலை வீழ்த்தியது திராவிட மாடல் அப்படின்னு சொல்ல வரீங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை செய்தது அதிமுகவும் திமுகவும் அப்படின்னு நாங்க புரிஞ்சுக்கணுமா? இதுல இருந்து இல்ல, உங்க புரிதல் தப்பா இருக்கு. ஜேபி மாடலை யாருமே வீழ்த்த முடியாது. திராவிட மாடல்கள் ஜேபி மாடல்லாம் வீழ்த்துறதுக்கான ஒரு சக்தியும் கிடையாது. தற்பொழுது முதலமைச்சராக இருக்கிற திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது என்ன சொன்னார் என்றால், RSS உடைய கொள்கைகள் தமிழ்நாட்டிலே அம்பேத்கருடைய கொள்கைகள் இருக்கும் வரையில் RSS ஆல் தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாது என்று சொல்லியிருக்கின்றார்.